ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேக்ஸ்பியர் எழுதின ஹேம்லெட் பிளேயோட சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா கிங் ஹேம்லெட் ஆர் ஓல்ட் ஹேம்லெட், குயின் கெர்ட்ரூட், ஹேம்லெட், கிளாடியஸ், ஹொராஷியோ, பொலானியஸ், ஒஃபீலியா, லேட்டர்ஸ், ரோசன்கிரான்ஸ், கிளிட்டன்ஸ்டெயின், ஃபார்ட்டின்பரா, ஆஸ்ட்ரிக், த கிரேவ்டிக்கர்ஸ், பெர்னாடோ, ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் மார்ஸ்லோ. இந்த பிளேயில் 5 ஆக்ட்ஸ் இருக்குது அண்ட் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி தீம் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன். ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 சீன் 1 பார்த்துடலாம். சீன் 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டென்மார்க்கில் ஒரு கோல்டு நைட் டைமில் ஸ்டார்ட் ஆகுது. பெர்னாடோ அண்ட் மார்ஸ்லஸ் இவங்க 2 பேரும் அந்த கேஸ்டிலோட காட்ஸ் இல்லையா, அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிங் ஹேம்லெட்டோட கோஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு 3rd டே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா நாம் இது வந்து ஹொராஷியோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஹொராஷியோ யார்? பிரின்ஸ் ஹேம்லெட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெர்னாடோவும் மார்ஸ்லஸும் டிசைட் பண்ணுறாங்க. 3rd டே அவங்க சொன்னதும் ஹொராஷியோவும் கிங் ஹேம்லெட்டோட கோஸ்ட்டை பார்க்கறக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் டேனிஷ் வாரை பற்றியும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹொராஷியோ வந்து அந்த கோஸ்ட்டை வந்து பார்க்குறாரு அண்ட் தென் அது வந்து சடனாக டிஸப்பியர் ஆயிடுது. ஹொராஷியோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நாம் இதை உடனே பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சீன் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிளாடியஸோட பேலஸில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். கிளாடியஸ் யார் அப்படின்னா கிங் ஹேம்லெட்டோட பிரதர் இல்லையா, அவரோட பேலஸில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கிங் ஹேம்லெட் வந்து இறந்ததுக்கப்புறம் கிங் ஹேம்லெட்டோட ஒய்ஃபான கெர்ட்ரூடை வந்துட்டு கிளாடியஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஹேம்லெட்டுக்கு இதை கேட்ட உடனே ஒரே கோவம், அவங்க அம்மா மேலே வந்துட்டு ஒரே கோவம். எப்படி அப்பா இறந்த உடனே வந்துட்டு இவங்க கிளாடியஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு பிரின்ஸ் ஹேம்லெட்டுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. பொலானியஸோட சன்னான லேட்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே டென்மார்க்குக்கு வந்து கிளாடியஸோட மேரேஜுக்கு ஒரு விஷ் பண்ணுற விதமாக அவர் வந்து இங்கே வந்திருப்பார். அவர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரிட்டன் வந்து அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்து போகணும். அவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்காகவும் ரெடி ஆகிட்டுருக்காரு. சீன் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிளாடியஸோட பேலஸில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். கிளாடியஸ் யார் அப்படின்னா கிங் ஹேம்லெட்டோட பிரதர் இல்லையா, அவரோட பேலஸில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கிங் ஹேம்லெட் வந்து இறந்ததுக்கப்புறம் கிங் ஹேம்லெட்டோட ஒய்ஃபான கெர்ட்ரூடை வந்துட்டு கிளாடியஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஹேம்லெட்டுக்கு இதை கேட்ட உடனே ஒரே கோவம், அவங்க அம்மா மேலே வந்துட்டு ஒரே கோவம். எப்படி அப்பா இறந்த உடனே வந்துட்டு இவங்க கிளாடியஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு பிரின்ஸ் ஹேம்லெட்டுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. பொலானியஸோட சன்னான லேட்டர்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே டென்மார்க்குக்கு வந்து கிளாடியஸோட மேரேஜுக்கு ஒரு விஷ் பண்ணுற விதமாக அவர் வந்து இங்கே வந்திருப்பார். அவர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரிட்டன் வந்து அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்து போகணும். அவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்காகவும் ரெடி ஆகிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சீன் 3ல் லேட்ரஸ் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட சிஸ்டரான ஒஃபீலியாவை வந்து பார்த்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீ இந்த மாதிரி வந்து பிரின்ஸ் ஹேம்லெட் கூட நீ வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். நீ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் கூட ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்க கூடாது, அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ பிரேக் பண்ணிடு. அவர் வந்து ஒரு பிரின்ஸ், உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டார், ஒரு கோர்ட்டியரோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி லேடர்ஸ் வந்துட்டு ஒஃபீலியாக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் பொலோனியஸும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருப்பார். லேட்ரஸ் வந்து அந்த சைடு போனதுக்கப்புறம் பொலோனியஸ் வந்து ஒஃபீலியா கிட்ட வந்து அவரும் வந்து இதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ வந்து பிரின்ஸ் ஹேம்லெட்டை நினைக்கக்கூடாது, அவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ வந்து பிரேக் பண்ணிக்கணும் அப்படின்னு லேட்ரஸும் பொலோனியஸும் ஒஃபீலியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒஃபீலியாவும் அவங்களோட அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சீன் 4ல் ஹொராஷியா வந்து பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த கோஸ்ட்டை பார்த்ததா, ஓல்டு ஹேம்லெட்டோட கோஸ்ட்டை வந்து பார்த்ததா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் தென் அது வந்து பார்க்கறதுக்கு கிங் ஹேம்லெட் மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த வந்து எப்படி வந்துட்டு ஒரு கிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வியர் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரியே ட்ரெஸ்லாம் வந்துட்டு போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஹேம்லெட்டும் அந்த கோஸ்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த நைட் டைம் வந்து போகிறாரு. அங்கே இருக்க மற்ற இவரோட மேட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரங்கன் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்காங்க. பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த கோஸ்ட்டை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. அப்போ கோஸ்ட் அப்பியர் ஆகுது 4th சீனில்.
இன் தி ஃபிஃப்த் சீன் ஹொராஷியோவும் பெர்னாடாவும் ஹேம்லெட் கிட்ட வந்து நாங்களும் வந்துட்டு உனக்கு உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹேம்லெட் வந்து வேண்டாம் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் அவர் என்னதான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாலுமே ஹொராஷியோ அண்ட் பெர்னாடோ இவங்க ரெண்டு பேருமே பிரின்ஸ் ஹேம்லெட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருப்பாங்க. கோஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அப்பியர் ஆகுது. பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்டேயும் வந்துட்டு பேசுது, நான் தான் வந்து ஹேம்லெட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த அந்த கோஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை கொன்னது வந்துட்டு யாரு அப்படின்னா கிளாடியஸ் தான். நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட இயர்ஸ்ல என்னோட காதுல பாய்சன் வந்து ஊத்தி என்னை வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு ஹேம்லெட்டோட கோஸ்ட் வந்து சொல்லுது. கோஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்ட நீ வந்து கண்டிப்பா கிளாடியஸை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் வந்து டிஸப்பியர் ஆயிருது. பிரின்ஸ் ஹேம்லெட் அந்த செகண்ட் வந்து ஒரு பிளான் போடுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து மேடா வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து பிளான் போடுறாரு. இதை பத்தி ஹொராஷியோ கிட்டேயும் பெர்னாடோ கிட்டேயும் சொல்லி அவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. நெக்ஸ்ட் ஆக்ட் 2 சீன் 1. ஆக்ட் 2 சீன் 1ல் பொலோனியஸ் வந்து ரெய்னால்டோ அப்படின்னு ஒரு ஸ்பையை வந்து அனுப்புகிறாரு. எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறாரு. தன்னோட பையன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான், லேட்ரஸ் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் தானே இருக்காரு, அவர் வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொலோனியஸ் வந்து ஒரு ஸ்பையை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஃப்ரான்ஸுக்கு போக சொல்லி. கிளாடியஸ் வந்துட்டு பிரின்ஸ் ஹேம்லெட் மேலே ஒரு டவுட் வந்துருச்சு, இவன் உண்மையாலுமே வந்துட்டு மேட் ஆயிட்டானா இல்லை வந்து மேடாக நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு கிளாடியஸ்க்கு. ஸோ அவர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரோசன் கிரான்ஸ் அண்டு கிளிட்டன்ஸ்டைன் அப்படின்னு 2 பேர்த்த வந்து கிளாடியஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாரை வந்துட்டு பார்க்க சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா ஹேம்லெட்டோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். பொலோனியஸ் வந்து கிளாடியஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒஃபீலியா மேலே இருந்த லவ்னால தான் இவர் வந்து இப்படி மேட் ஆயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொலோனியஸ் போய் கிளாடியஸ் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு. அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஏன் பிரின்ஸ் ஹேம்லெட்டையும் ஒஃபீலியாவையும் மீட் பண்ண வைக்கக்கூடாது, அப்போ வந்து மீட் பண்ண வச்சோம் அப்படின்னா பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து உண்மையெல்லாம் வந்து ஒஃபீலியா கிட்ட மேபி சொல்லலாம்ல, ஏன்னா இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே, ஸோ அதனால சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போடுறாங்க. நெக்ஸ்ட் கிளாடியஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்துட்டு டிசைட் பண்ணுறாரு. நார்வே பிரின்ஸ் வந்து யார் அப்படின்னா ஃபார்டன்பிராஸ். அவரோட அங்கிள் தான் வந்துட்டு அப்போ அந்த நார்வேயோட கிங்காக வந்துட்டு இருப்பார். நெக்ஸ்ட் அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நார்வே கிங் வந்துட்டு நம்ம வந்து போலாண்டு மேலே வந்துட்டு வார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க. போலாண்ட் மேலே வார் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டென்மார்க்கை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு போகணும். ஸோ அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளாடியஸ் கிட்ட, நாங்கள் வந்து உங்கள் மேலே வார் எடுக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் பொலாண்ட் மேலே வார் எடுக்க போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் ட்ரீட்டியை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன் 2ல் ரோசன்கிரான்ஸ் அண்ட் கிளிட்டன்ஸ்டைன் வந்துட்டு ஹேம்லெட்டை பார்க்குறக்கு வந்து போகிறாங்க. ஹேம்லெட்டுக்கு வந்துட்டு டவுட் வந்து வந்துருச்சு. அதனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரலாமல் இன்றைக்கி ஏன் பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கிட்டையும் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா டென்மார்க்குக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க, நாம் வந்து அவங்கள போய் வந்து பார்க்கலாம், அவங்க வந்து ஒரு ஸ்கிட்டும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹேம்லெட்டுக்கு ஒரு பிளான் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் போய் அந்த பிளேயர்ஸ் கிட்ட நான் வந்து ஒரு ஸ்கிட்டு சொல்கிறேன், ஹொராஷியோ வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் வந்து என்ன பிளேவை வந்து எனக்காக நடிக்கிறீங்க அப்படின்னா த மர்டர் ஆஃப் கன்சாகோ அப்படின்னு ஒரு பிளேவை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாரு. அந்த பிளே வந்து எதை பற்றினது அப்படின்னா ஓல்டு ஹேம்லெட்டோட டெத்தை பற்றி அவங்க வந்து அந்த சீனை வந்து மேக் பண்ணுற மாதிரி பிரின்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் எவ்ரி ஒன் அந்த பேலஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து கூப்பிடுறாரு, இந்த மாதிரி பிளேவை பார்க்குறக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா கிளாடியஸ் தான் இது உண்மையாலுமே வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து கொண்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இது வந்து பிரின்ஸ் ஹேம்லெட் போடுற ஒரு பிளான். அவரும் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. கிளாடியஸும் வந்துட்டு அந்த பிளேஸுக்கு வந்துட்டு வராரு.
கிளாடியஸை நம்ம இன்வைட் பண்ணாதான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். சப்போஸ் அவருக்கு ஏதாவது ட்ரிகர் ஆகி அவர் வந்துட்டு இந்த பிளேஸை விட்டு போய் கோவமா வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா, இதெல்லாம் பண்ணது இந்த கிளாடியஸ் தான். நம்ம அப்பாவ கொன்னது கிளாடியஸ் தான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி ஹேம்லெட் பிளான் போடுறாரு. நெக்ஸ்ட் ஆக்ட் 3ல மீட்டிங் பிட்வீன் ஒஃபீலியா அண்ட் ஹேம்லெட். அவங்க 2 பேத்துக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மறைஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹேம்லெட் வந்து ஒஃபீலியாவ ரொம்ப ரூடா பேசிருவாரு. ஒஃபீலியாவும் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாடியஸ் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உண்மையாலுமே பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து மேட் கிடையாது. இவன் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன கண்டுபிடிக்கிறக்காகத்தான் இவன் வந்து மேடா ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி கிளாடியஸ் வந்து டவுட் பண்றாரு ஹேம்லெட் மேல. அந்த பிளேவும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிளே ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு ஹேம்லெட் வந்து யார பார்க்குறாரு அப்படின்னா, கிளாடியஸோட ரியாக்ஷன தான் வந்து பார்க்குறாரு. அந்த பிளே எண்ட் ஆன உடனே கிளாடியஸ் வந்து அந்த பிளேஸ விட்டு போயிர்றாரு. கோவமா வந்து அந்த பிளேஸ விட்டு போயிர்றாரு. ஏன் அப்படின்னா, இவர் தானே வந்து கிங் ஹேம்லெட் வந்து கொன்றுக்காரு. ஸோ அந்த சீன அப்படியே போர்ட்ரேல் பண்ண காரணத்தினால, அவருக்கு வந்து கோவப்பட்டு அந்த பிளேஸ விட்டு வந்து கிளாடியஸ் போயிர்றாரு. இதிலிருந்து பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, கிளாடியஸ் தான் கல்ப்ரிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. பொலோனியஸ் வந்து என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, பிரின்ஸ் ஹேம்லெட்டையும் கிரெட்ரூடையும் வந்துட்டு நம்ம பேச வைக்கலாம். கிரெட்ரூட் வந்துட்டு யாரு? பிரின்ஸ் ஹேம்லெட்டோட அம்மா தானே. ஸோ அவங்க 2 பேத்தையும் பேச வைக்கலாம். அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொலோனியஸ் பிளான் போடுறாரு. அதே மாதிரி பொலோனியஸ் வந்து ஹேம்லெட் கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் உங்க அம்மாவ வந்து பாருங்க. அவங்க வந்து பெட் சேம்பர்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பிரின்ஸ் ஹேம்லெட்டும் வந்துட்டு அவங்க அம்மாவ பார்க்கறக்காக வந்துட்டு போறாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது, கிளாடியஸ் வந்து காட் கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அத பார்த்துட்டு ஹேம்லெட் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம இவன இங்கேயே கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்லெட்டுக்கு கோவம் வரும். பட் தென் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார். நம்ம வந்து இப்போ வந்து கொன்னோம் அப்படின்னா, இவர் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஹெல்லுக்கு போமாட்டாரு. ஹெவனுக்கு தான் போவாரு. இவர் வந்து ஹெல்லுக்கு போகணும். ஸோ நாம வந்து இந்த ஸ்பாட்ல இவர கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து நெனைக்கிறாரு. இப்ப வந்து ஹேம்லெட் வந்து அவங்க அம்மாவ பார்க்கறக்கு பெட் சேம்பருக்கு வந்து போறாரு. பொலோனியஸ் வந்து ஒரு கர்டைனுக்கு பின்னாடி அங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறக்காக பொலோனியஸ் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஹேம்லெட் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா தான் அவங்க அம்மா கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா, அப்பா இறந்த உடனே எப்படி உங்களால கிளாடியஸ மேரேஜ் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கிளாடியஸோட ஃபோட்டோவையும் கிங் ஹேம்லெட்டோட ஃபோட்டோவையும் 2யும் ஒண்ணா வச்சு கூட கேட்பாரு. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஒண்ணு தானாம்மா அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு கேட்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு இவரு பிரின்ஸ் ஹேம்லெட்டுக்கு வந்து தெரிஞ்சிரும். யாரோ கர்டைனுக்கு பின்னாடி இருக்காங்க. அது கிளாடியஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து குத்திருவாரு. அண்ட் தென் பொலோனியஸ் வந்து அந்த இடத்துலயே வந்துட்டு இறந்துடுறாரு. அந்த பிளேஸ்ல கிங்கோட கோஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது. அப்பியர் ஆயிட்டு வந்து பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்ட வந்து கேக்குது. நாம வந்து ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது யார்கிட்ட? கிளாடியஸ் கிட்ட தானே. நீ ஏன் வந்துட்டு பொலோனியஸ் கிட்ட உன்னோட ரிவெஞ்ச காட்டுன? நீ எப்ப கிளாடியஸ வந்து கொல்லுவ? அப்படிங்கிற மாரி அவரோட அப்பா வந்து பிரின்ஸ் கிட்ட வந்து கேட்பாரு. இவங்க 2 பேத்துக்கும் கான்வர்சேஷன் வந்துட்டு போகும். கிங்கோட கோஸ்ட் வந்து ஆவி வந்து யாருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, பிரின்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். கெட்ரூட் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, "நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இவன் தனியா பேசிட்டு இருக்கானே!" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து திங்க் பண்றாங்க. அண்ட் தென் பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பொலோனியஸோட பாடிய அப்படியே டிராக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த பெட் சேம்பர்லேருந்து வெளியில வராரு. நெக்ஸ்ட் ஆக்ட் 4ல எல்லாருமே வந்து பொலோனியஸோட பாடி எங்கேன்னு வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கிளாடியஸ் வந்து ரோசன்கிரான்ஸ் அண்ட் கிளிட்டன்ஸ்டைன் கிட்ட வந்துட்டு ஹேம்லெட் கிட்ட போய் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. கிளாடியஸ் வந்து ஹேம்லெட் கிட்ட வந்து கேட்கும்போது, அவரோட டெட் பாடி எங்க இருக்கு? பொலோனியஸோட டெட் பாடி எங்க இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, "அப் தி ஸ்ட்ரைஸ் இன் தி லாபி" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. எல்லாருமே போய் பொலோனியஸோட டெட் பாடிய வந்து எடுத்துடுறாங்க. கிளாடியஸ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டாம்." பிரின்ஸ் ஹேம்லெட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டாம். நீ வந்து இங்கிலாந்து போ." அப்படின்னு சொல்லி கிளாடியஸ் வந்து ஹேம்லெட் கிட்ட சொல்றாரு. அண்ட் தென் கிளாடியஸ் வந்து ஹேம்லெட் கிட்ட ஒரு சீல்டு லெட்டரையும் வந்து குடுத்து அனுப்புறாரு. ராசன்கிரான்ஸ் அண்ட் கிளிட்டன்ஸ்டைன் அவங்க 2 பேருமே வந்துட்டு ஹேம்லெட் கூட வந்துட்டு போறாங்க. போயிட்டுருக்கும்போது இங்கிலாந்து போயிட்டுருக்கும்போது ஹேம்லெட் வந்துட்டு அந்த லெட்டர வந்து படிச்சு பார்க்குறாரு. அந்த இவர் குடுத்துருப்பார் இல்லையா? கிளாடியஸ் குடுத்துருப்பார்ல, அந்த லெட்டர வந்து படிச்சு பார்க்கும்போது
பிரின்ஸ் ஹேம்லெட்டை கொல்லணும்னு வந்துட்டு அந்த லெட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. அவர் உடனே வந்துட்டு பிரின்ஸ் ஹேம்லெட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேமை மாற்றிடுவார். ஹேம்லெட்டுங்கிற நேமை மாற்றிட்டு ரோசன்கிரான்ஸ் அண்ட் கிளிட்டன்ஸ்டைன் அப்படின்னு மாற்றிடுவார். அந்த நேமை வந்து மாற்றிட்டு அதே மாதிரியே சீல் பண்ணி அந்த லெட்டரை ரோசன்கிரான்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது வந்துட்டு என்னென்னா, அந்த ஷிப்பில் ராபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு வருவாங்க இல்லையா? அந்த காலத்தில் ஷிப் மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ராபர்ஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி பிரின்ஸ் ஹேம்லெட் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு ரோசன்கிரான்ஸ் அண்ட் கிளிட்டன்ஸ்டைன் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து போயிடுறாங்க. இங்கிலாந்து கிங் வந்து அந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரியே இவங்க 2 பேத்தையும் வந்து மர்டர் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ஒஃபீலியா வந்து மேட் ஆயிடுறாங்க பிகாஸ் ஆஃப் பொலோனியஸ் டெத் அண்டு ஹேம்லெட் ரிஜெக்ஷன்னால. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தனியாக வந்து பாட்டு பாடுறது அப்நார்மலாக ஆயிட்டாங்க. லேட்ரஸ் வந்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டு அரைவ் ஆகுறாரு டென்மார்க்குக்கு பிகாஸ் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அங்கே வந்த உடனே வந்து ஹேம்லெட் மேலே வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அவரோட சிஸ்டரை பார்த்த உடனே இன்னும் வந்துட்டு அவரோட கோவம் வந்து ரைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இது 2த்துக்குமே காரணம் வந்து பிரின்ஸ் ஹேம்லெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு. கிளாடியஸும் லேட்ரன்ஸும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஹேம்லெட்டை நம்ம கொல்லணும் அப்படின்னு வந்துட்டு பிளான் போடுறாங்க. ஹொராஷியோ வந்து ஒரு லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவரு யார் அப்படின்னா பிரின்ஸ் ஹேம்லெட் வந்து இங்கே வந்து டென்மார்க்குக்கு வரப்போகிறதா அந்த லெட்டரில் வந்துட்டு இருக்கு. அது மூலமாக வந்துட்டு இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. லேட்ரஸும் கிளாடியஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பிரின்ஸை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்போ அந்த பிளேஸுக்கு கிரெட்ரூட் வராங்க. வந்துட்டு ஒஃபீலியா வந்து வாட்டர்னால வந்து இறந்துட்டா. தண்ணியில் வந்து ட்ரான் ஆகி அடிச்சுட்டு போய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்றாங்க. லேட்ரஸ்க்கு இன்னும் வந்துட்டு கோவமாகுது. லேட்ரஸும் ஹேம்லெட்டும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்வாட் ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஸ்வாட் ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்றாங்க. ஹேட்ல லேட்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ஸ்வாட் வந்து குடுக்குறாங்க. அண்ட் தென் ஹேம்லெட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ப் இல்லாத ஒரு ஸ்வாட் வந்துட்டு குடுப்பாங்க. அதே மாதிரி லேட்ரஸோட ஸ்வாட்ல எட்ஜ்ல வந்துட்டு பாய்சன் தடவி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க லேட்ரஸும் கிளாடியஸும். நெக்ஸ்ட் ஆக்ட் 5ல கான்வர்சேஷன் ஆஃப் த கிரேவ் டிக்கர்ஸ். ஹேம்லெட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிரேவ் டிக்கர்ஸ் கூட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு ஸ்கல்லை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அந்த ஸ்கல் வந்து யாரோட ஸ்கல் அப்படின்னா, யாரிக் ஸ்கல்லு அப்படின்னு சொல்லி ஹேம்லெட் வந்துட்டு சொல்கிறாரு. கிளாடியஸும் கிரெட்ரூடும் வந்துட்டு அந்த பிளேஸுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒஃபீலியா வந்து அந்த பிளேஸில் வந்து பரி பண்ண போகிறாங்க இல்லையா? லேட்ரஸும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹேம்லெட்டும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து லேட்ரஸ்க்கும் ஹேம்லெட்டுக்கும் அந்த ஸ்வாட் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு அந்த ஸ்வாட் ஃபைட்டோட ரெஃப்ரியா வந்துட்டு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹேம்லெட் வின் பண்ணிடுவார். கிளாடியஸ் வந்துட்டு ஒயின் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணுவார். ஆனால் வந்து ஹேம்லெட் ரிஜெக்ட் பண்ணிடுவார். செகண்ட் ரவுண்ட்லேயும் ஹேம்லெட் வின் பண்ணிடுவார். கிரெட்ரூட் வந்து அந்த ஒயினை வந்து குடிச்சிருவாங்க. தேர்ட் ரவுண்டில் வந்து ட்ராவாக வந்துட்டு மேட்ச் வந்து முடிஞ்சிடும். அந்த ஸ்வாட் மேட்ச் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து லேட்ரஸ் வந்துட்டு சில வூண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆயிரும். லேட்ரஸ் வந்து யாரை வூண்ட் பண்ணிடுவாரு அப்படின்னா, ஹேம்லெட்டை வந்து வூண்ட் பண்ணிடுறாரு. ஹேம்லெட்டுக்கும் அங்கே சில காயங்கள் எல்லாம் வந்துட்டு ஏற்படுது. பாய்சன் ஸ்வாட்னால அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பாய்சன் ஸ்வாட் வந்து யார்கிட்ட வருது அப்படின்னா, ஹேம்லெட் கிட்ட வருது. ஹேம்லெட் கிட்ட பாய்சன் ஸ்வாட் வந்த உடனே அவர் வந்து லேட்ரஸை குத்திடுறாரு. லேட்ரஸ் வந்து சாகருக்கு முன்னாடி என்ன கன்ஃபஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தான் அப்படின்னா, கிளாடியஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டு இறந்துடுறாரு. நெக்ஸ்ட் கிரெட்ரூடும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒயின்ல பாய்சன் இருக்கு, நான் குடிச்ச ஒயின்ல பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு இறந்துடுறாங்க. இப்போ ஹேம்லெட் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கிளாடியஸ் கிட்ட வந்து போறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியஸை வந்து ஒயின் குடிக்க வைக்கிறாரு. அண்ட் தென் இதுதான் ரைட் டைம்னு நினச்சிக்கிட்டு கிளாடியஸை வந்து கொன்னுடுறாரு ஹேம்லெட். ஹேம்லெட்டுக்கும் வந்துட்டு வூண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு இல்லையா? அதனால் வந்துட்டு ஹேம்லெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவரோட நார்மல் ஸ்டேட்டை இழந்துக்கிட்டே வராரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹொராஷியோவை கூப்பிட்டு ஃப்ராட்டின் பிராஸை வந்துட்டு இந்த கண்ட்ரியை வந்து எடுத்துக்க சொல்லிடு, அவங்களே வந்துட்டு ரூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஹொராஷியோ வந்துட்டு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டோட அந்த இதை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பிளேஸில். நெக்ஸ்ட் ஃபார்ட்டின் ப்ராஸும் அந்த பிளேஸுக்கு வந்து அரைவ் ஆகுறாரு. அவர் ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு தானேங்க இருக்காரு, போலாண்ட் கூட வார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ட்டின் ப்ராஸும் அந்த க்ரௌனுக்கு வந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா, ஹேம்லெட்டை ஒரு சோல்ஜர் பரியல் அளவுக்கு நீங்கள் வந்து பரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. இதோட இந்த பிளே வந்து எண்ட் ஆகுது. இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ராஜடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.